ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது அழகே அழகு அண்ட் பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சீரியலோட ஒரு எமோஷ்னல் ப்ரோமோ பற்றி தான். ஒரு குடும்பத்தில் மாமியார் மருமகள் உறவு எப்படி இருக்கணும், அதே சமயம் சொந்த பந்தங்களுக்குள்ளே இருக்கிற பழைய பகையால் ஒரு பொண்ணு எவ்வளவு கஷ்டப்படுறா அப்படிங்கிறத ரொம்ப யதார்த்தமாக காட்டியிருக்காங்க. முக்கியமாக இந்த எபிசோடில் கோமதி அம்மாவோட அதிரடி முடிவு பலரையும் நெகிழ வச்சிருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவோட ஆரம்பத்தில் ஒரு தம்பதிக்குள்ளே நடக்கிற சின்ன ஈகோ சண்டையை காட்டுறாங்க. பைனரி நம்பர்னா என்ன, டெசிமல் நம்பர்னா என்னன்னு வைஃப் கேட்க கணவர் டென்ஷன் ஆகுறாரு. இது என்ன காலேஜா, என்கிட்ட ஏன் இவ்வளோ கேள்வி கேட்குற அப்படின்னு மதிக்கிட்ட கேட்குறாரு நம்ம சுரேஷ். அதில் ஒரு சண்டையும் ஆரம்பமாகுது. அப்புறம் மாமாவோட பேச்சை கேட்டுட்டு வந்து சண்டை போடுறீங்கன்னு மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. டீச்சரை கல்யாணம் பண்ணால் இப்படி தான் நடக்கும்னு என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்கன்னு நம்ம சுரேஷ் சொல்ல, அப்போது நம்மளை இப்போது தெரியுதுன்னு ஹஸ்பண்ட் புலம்புறாரு. நம்ம ஊர் வீடுகளில் நடக்கிற அதே சாதாரண கணவன் மனைவி சண்டை தான் இப்போது பார்க்குறதுக்கே செம லோக்கலாகவும் இருக்குது. அதான் பார்த்திங்கன்னா நம்ம கதிர் வந்து பொய் சொல்லி மாட்டிக்கிறாரு. ஸோ அதை தான் இந்த பக்கத்தில் காட்டியிருக்காங்க. கதிர் தஞ்சாவூர் போயிருக்காருன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ராஜி அவனை வந்து சென்னையில் இளநீ வாங்கிட்டு இருக்கும்போது நேரில் பார்த்ததா சொல்கிறா. அதனால் குடும்பத்தில் பெரிய குழப்பமும் வருது. ஒரு டவுட் வருது. அதாவது கதிர் ஏன் என்கிட்ட பொய் சொன்னான், என் மேலே அக்கறையே இல்லையான்னு ராஜி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. அப்புறம் கதிரோட அம்மா அவனுக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது தான் உண்மை தெரியுது. கதிர் தப்பாக எதுக்கும் சென்னை வரலை. அவரோட ரெகுலர் கஸ்டமர் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாததால் ட்ரீட்மெண்ட்டுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க. ராஜி கிட்ட சொன்னால் அவளும் கஷ்டப்பட்டு இங்கே வந்திருக்கா, அதனால் பொய் சொல்லியிருக்காரு நம்ம கதிர். தான் கதையோட மெயின் ட்விஸ்ட்டே வருது. நாளைக்கு எல்லோரும் குலதெய்வ கோயிலுக்கு கிளம்புறாங்க. அப்போது அந்த பிளான் பண்ணும்போது மலரோட அம்மாவையும் கூப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க நம்ம கோமதி அம்மா. ஆனால் அவங்களுக்குள்ள பழைய பிரச்சனை ஒன்று ஓடிட்டுருக்கு. ஸோ அவங்க குடும்பத்துக்குள்ளே இவங்க சேர மாட்டாங்க. ஆனால் கோமதி அம்மா ஒரு பிளான் பண்ணுறாங்க. எனக்கு கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆச்சு, என் அம்மா எதிர் வீட்டில் இருந்தும் என்னால் கூப்பிட முடியலை, என்னன்னு எனக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. மலரோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி போட்டு கம்பீரமாக கோயிலுக்கு வர சொல்லி கூப்பிடுறாங்க. இதை பார்த்ததும் மலருக்கு கண்ணில் கண்ணீரே வந்துடுச்சு. என் கல்யாணத்துக்கு அப்புறம் என் அம்மாவை இந்த வீட்டு விசேஷத்துக்கு யாருமே மரியாதையாக கூப்பிட்டதே இல்லை. ஆனால் நீங்கள் முதல் தடவையாக என் அம்மாவுக்கு இந்த மரியாதையை கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி கோமதி அம்மாவை கையை பிடிச்சி காலை பிடிச்சி அவங்க ரொம்ப எமோஷ்னல் ஆகிறாங்க நம்ம மலர். அவளோட கண்ணீரை பார்த்ததும் கோமதி அம்மா சும்மா இருக்காமல் அவளோட கணவர் அதாவது பாக்கியராஜ் கிட்ட போய் பேசுகிறாங்க. மலர், உன்னை நம்பி வந்த பொண்ணு, அவள் 24 மணி நேரமும் உன் குடும்பத்தை பார்த்துக்கிட்டு தான் இருக்கா. ஸோ அவளையும் நீ நல்லா பார்த்துக்கோ. அவளுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை, அவங்க அம்மாவுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையெல்லாம் வந்து கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாளைக்கு கோயிலில் அவள் அம்மா பயப்படாமல் நிமிந்து வரணும், அதுக்கு நீ தான் வந்து உறுதுணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்கியராஜ் கிட்ட கோமதி அம்மா சொல்கிறாங்க. நிஜமாவே ஒரு மருமகளோட அம்மாவை இன்னொரு மருமகள் சப்போர்ட் பண்ணி பேச வச்ச இந்த எபிசோட் ரொம்பவே சூப்பர். பெண்களுக்கு பெண்களே சப்போர்ட் பண்ண இந்த உலகம் ரொம்ப அழகாக மாறுங்கிறத ஒரு நல்ல உதாரணமாக காட்டியிருக்காங்க இந்த எபிசோடில். இன்னைக்கு கோயிலில் மலரோட அம்மாவுக்கு என்ன நடக்க போகுது, பாக்கியராஜ் மலர் கூட துணையாக நிற்பானா, இந்த எல்லாம் வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். உங்கள் கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.